இன்னைக்கு நம்ம எல்லோருமே மேடையில பேசுறோம். பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே ஆட்சியை பிடிக்க வேண்டும், நியாயமான ஒரு கருத்து. நம்ம எல்லோரும் அதற்காகத்தான் எல்லா வேலையும் விட்டுவிட்டு அரசியலை முழு நேர வேலையாக இங்கே செய்து கொண்டிருக்கின்றோம். மண்டல் தலைவர்கள் ஆரம்பித்து, தொண்டர்கள் ஆரம்பித்து, மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள். ஆனால் அது கடினமான ஒரு பாதை. அந்த பாதை ஒரு முள் பாதை. அதில் எளிதாக நடந்துவிட முடியாது. அரசியலை அரியணையை பிடிக்க வேண்டும், பாரதிய ஜனதா கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சி தமிழ் மக்கள் முன்னால் சொந்த பலத்தில் நிற்கும். இதுதான் அந்த இடத்திற்கு வருவதற்கான முதல் தகுதி. சொந்த பலத்தில் இந்த கட்சி நின்று காலோண்டு நிற்க வேண்டும், முதல் தகுதி. இரண்டாவது தகுதி, நமக்கு இருவரும் எதிரிகள் தான், அதில் எந்த சமரசமும் கிடையாது. என்னை பொறுத்தவரை மாநில தலைவராக இந்த கட்சியினுடைய தொண்டராக இருவரும் ஒரே மாதிரி தான் எதிர்ப்பு. திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு தீய சக்தி. அது 50 ஆண்டு காலமாக தமிழக மக்கள் நன்றாக உணர்ந்திருக்கக்கூடிய ஒரு தீய சக்தி. இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக தன்னுடைய தன்மையெல்லாம் இழந்து, இதற்கு முன்பு புரட்சி தலைவர் எப்படியெல்லாம் இருந்தார்களோ அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு பிட்டிங் ஏஜென்ட் பார்ட்டியாக மாறி இருக்கிறது. டெண்டர்ல போடுவாங்க, ஹையஸ்ட் டெண்டர், லோவஸ்ட் டெண்டர்னு போடுவாங்க. அதுபோல் ஹையஸ்ட் டெண்டர் கட்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இந்த கருத்தை பேச வேண்டாம் நினைச்சேன். காலையிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னை பற்றி சில கருத்துக்களை சொல்லியிருந்தார்கள், கட்சியை பற்றி சில கருத்துக்கள் சொல்லியிருந்தார். யாரையோ பிடித்து பதவிக்கு வந்த அண்ணாமலைக்கு என்ன தெரியும்? உழைக்காமலே பதவிக்கு வந்த அண்ணாமலைக்கு என்ன தெரியும்? அண்ணாமலைக்கு இருப்பது வாயும் வாக்கும் தான். அவர் மைக்க பார்த்தாவே பொய் பேசுவாரு அப்படின்னு எடப்பாடி அவர்கள் சொல்லி இருக்கிறார். அதற்கு நான் கருத்து சொல்லவில்லை என்றால் தவறாக போய்விடும். காரணம், நாளைக்கு நான் ஒரு 3 மாத காலம் வெளியே படிக்க செல்கின்ற காரணத்தினால இதே கருத்து தமிழகத்தில் 10 முறை சொன்னீங்கன்னா அது உண்மையாயிருக்கும். அதனால இந்த கருத்துக்கு பதிலடி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கு. அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள, உங்க ஊர் சிலுவம்பாளையத்தில் ஒரு மர்டர் நடந்தது. பங்காளிகளுக்குள்ள சண்டையில ஒருவர் கொலை செய்யப்பட்டார். கொலை செய்யப்பட்ட பிறகு அதே சிலுவம்பாளையத்தில் ஒருத்தர் கைது செய்யப்பட்டார். அதன் பிறகு சிறைக்கு போனார். அதன் பிறகு கைது செய்யப்படாத ஒருத்தர் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒளிந்திருந்தார். இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர், அன்னைக்கு அதிமுக அமைச்சர், அவர் கையை காலை பிடித்து அந்த வழக்கை முடித்துவிட்டு வெளியே வந்து சிலுவம்பாளையம் பஞ்சாயத்து தேர்தலில் நின்று தோர்த்த மனிதர் நீங்கள். ஆனால் தயவு செய்து எனக்கு நேர்மையை பற்றி, நாணயத்தை பற்றி எனக்கு நீங்கள் பாடம் எடுக்க வேண்டாம். அதே கொங்கு பகுதியில், அதே பக்கத்து மாவட்டத்தில் வந்து அருமை பெருமை எல்லாம் எனக்கு தெரியும். கூவத்தூர்ல நடந்தது கட்சியினுடைய பொதுச் செயலரை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிகழ்வா? கூவத்தூர் நடந்தது அலங்கோலம். ஒரு புரட்சி தலைவி நடத்திய ஒரு கட்சி, தமிழகத்தில் திமுகவுக்கு மாற்றாக இருக்க வேண்டும் என்று தமிழக மக்கள் நினைத்த ஒரு கட்சி. கூவத்தூர் நீங்க என்ன அநியாயம் பண்ணீங்க? இஎம்ஐ டெண்டர் சிஸ்டத்தில் கட்சியினுடைய முதலமைச்சரை தேர்ந்தெடுத்து, ஹையஸ்ட் பிட்டராக எடப்பாடி பழனிசாமி, மீடியம் பிட்டராக கொங்கு பகுதியில் இன்னொரு அமைச்சர், லோவஸ்ட் பிட்டராக தென் தமிழகத்தில் ஒரு அமைச்சர். என்ன பிட்டிங்? எந்த எம்எல்ஏவுக்கு மாசம் என்ன பணம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் கூவத்தூர்ல இந்த பிட்டிங் முறை. அதன் பிறகு தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்த எடப்பாடி பழனிசாமி இந்த தன்மானமிக்க ஒரு விவசாயியுடைய மகனை பச்சையின்களே 10 ஆண்டு காலம் கையெழுத்து போட்டு ஒரு பைசா வாங்காத அண்ணாமலை பற்றி சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தற்கொலைக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது. இது அகந்தை. 2026 புரட்சி தலைவர் நடத்திய இந்த கட்சி இது போன்ற கிழக்கு தலைவர்கள் என்று வழிநடத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். தூக்கி எறியப்படுவீர்கள். 4வது இடம் கூட கிடையாது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 4வது இடம் கூட கிடையாது. இன்னைக்கு ஒரு உண்மையை சொல்றேன். எதற்காக எனக்கும் அதிமுகவுடைய தலைவர்களுக்கும் சண்டை? இதெல்லாம் தனிப்பட்ட வாக்கியால் பிரச்சனை. நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க அதிமுகவோடு கூட்டணி வேண்டும் என்று சொல்லக்கூடிய தலைவர்கள். எனக்கும் அதிமுகவுக்கும் வாய்க்கால் பிரச்சனையா? நம்முடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தொலைபேசி மூலமா கூப்பிடுறாங்க. 2019 வாரணாசியில மோடி அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய போறாங்க. எல்லா முதலமைச்சர்களும், கூட்டணி கட்சியினுடைய முதலமைச்சர்களும் அங்க போறாங்க. நீங்களும் வாங்க, நான் போலாம். அதற்கு எடப்பாடி பழனிசாமி சொன்ன பதில் என்னன்னா, தோற்க போகிற மோடிக்காக நான் எதற்கு வாரணாசிக்கு வர வேண்டும் என்று சொன்ன பதில். இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லட்டும். என்னுடைய தலைவனை பற்றி எப்படி எடப்பாடி பழனிசாமி என்று பேசினாரோ, மானமுள்ள அண்ணாமலை அன்றிலிருந்து கூட்டணி கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி எப்பொழுதும் நான் ஏற்றுக்கொண்டது கிடையாது. தவழ்வதை பற்றி,
ஒருத்தருடைய கால பிடிச்சு கட்சி ஆட்சிக்கு வர்றதை பத்தி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாம மாசம் எம்எல்ஏக்கு பணம் கொடுத்து முதல்வர் நாட்காலில் அமர்ந்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தயவு செஞ்சு இந்த விவசாயியுடைய மகன் அண்ணாமலைக்கு நீங்கள் பாடம் எடுக்க வேண்டாம். எப்படி வர வேண்டும், எப்படி அரசியல் எடுக்க வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்கிற பாடம் எடுக்க. நான் உண்மைதான் பாரதிய ஜனதா கட்சியின் கிளை தலைவராக நான் சேரவில்லை. உண்மைதான் நான் ஒன்றிய தலைவராக நான் பணியாற்றவில்லை. உண்மைதான் நான் மாவட்ட தலைவராக பணியாற்றவில்லை. நான் இந்த கட்சியிலே உங்களை போல தொண்டராக சேர்ந்தது முதல் 2 திராவிட கட்சிகளையும் அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக. இரண்டாவது, மோடியினுடைய ஆட்சியை தமிழகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக. 2 தான். ஒருவருக்கு பாரதிய ஜனதா கட்சியில ஒரு ஈர்ப்பு இருக்கு. அத்வானி ஐயா, வாஜ்பேயி ஐயா, ஷாம் பிரசாத் முகர்ஜி ஐயா, எல்லோருக்கும் ஒரு ஈர்ப்பு இருக்கு. தேசியம், ஆன்மீகம், தெய்வீகம், வலிமையான ஒரு கட்சி, இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய கட்சி, நான் தரப்பு பார்ட்டி, பெண்களுக்கு முதல் மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி, சாதாரண மனிதனை தலைவராக்கக்கூடிய கட்சி, எல்லோருக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் மீது ஒரு பார்வை இருக்கு. எனக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மீது இருந்த பார்வை, தமிழகத்தில் 2 திராவிட கட்சிகளையும் தூக்கி எறிய வேண்டும் என்றால் அதற்கு பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் முடியும். இந்த கட்சியிலே தொண்டனாக சேர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கட்சியில் நான் தொண்டனாக சேர்ந்தேன். எடப்பாடி பழனிசாமி அவர்களே உங்கள்கிட்ட 2 மணி இருக்காங்களே, தங்கமணி வேலுமணி, போன் பண்ணி டெல்லியில கேட்க சொன்ன. கட்சியில் சேர்ந்த பொழுது நிபந்தனை இல்லாமல் இந்த கட்சியில சேர்ந்த தொண்டனாக எந்த ஒரு பொறுப்பு வேண்டும் கேட்கவில்லை, பதவி வேண்டும் கேட்கவில்லை, ஒன்றை விட்டு வந்திருக்கின்றேன் என்று சொல்லி காட்ட வேண்டும். 2 திராவிட கட்சிகளையும் தூக்கி எறிய வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சியில தொண்டராக இருக்க வேண்டும் என்று. இந்த கட்சி எப்படி எல்லா தொண்டர்களுக்கும் ஒரு பொறுப்பு கொடுக்குதோ அதுபோல்தான் எனக்கும் ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கு. இது பெரிய பொறுப்பு, சின்ன பொறுப்பு கிடையாது. உங்க கட்சியில வேணா மேடையின் மீது அமர்ந்திருக்கிறனால நீ பொதுச் செயலராக இருக்கலாம். ஆனா என் கட்சியில மேடையின் மீது நான் அமர்ந்திருப்பனால் இவர்களுக்கு நான் சேவகம் செய்யக்கூடிய சேவகம். அதான் எங்கள் கட்சிக்கும் அடிப்படையில உங்கள் கட்சிக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசம். தரக்கூடிய எடப்பாடி பழனிசாமிகளுக்கு இதெல்லாம் தெரியாது. அதனால அன்பு சகோதர சகோதரிகளே, ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் தெளிவாக இருக்க வேண்டும். 2 திராவிட கட்சிகளையும் ஒழித்து கட்ட வேண்டும். தெளிவாக இருக்க, நம்ம சிந்தனையில எந்த விதமான தேக்கம் இருக்கக்கூடாது. தெளிவாக இருக்க வேண்டும். தெளிவாக இருக்க 2 பேரையும் ஒழிச்சுக்கணும். 2 பேரும் நமக்கு பரம் எதிரிகள். என்ன, திமுக கொள்ளையடிச்சு அவனுடைய கட்சிக்காக சொந்தக்காரங்கிட்ட ஆடிட்டர் வச்சு சேர்த்து வைப்பான். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய சம்பந்தி மூலமாக கொள்ளையடிச்சு அவர் ஒரிசால, பீகார்ல, ஜார்க்கண்ட்ல மைன்ஸ்ல சேர்த்து வச்சுக்கலாம். 2 பேருக்கும் அடிப்படை வித்தியாசம். மற்றபடி இந்த கட்சிக்கு பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை. அதனால அன்பு சொந்தங்களை உங்களுடன் மறுபடியும் வைக்கக்கூடிய வேண்டும். நாம் எல்லோரும் துடித்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் 2026 தவிர வேறு ஒரு வாய்ப்பு இல்லை என்பது நம் எல்லோருடைய கருத்து. காலம் கணிந்திருக்க அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, தளராது அயராது உழைக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு தொண்டர்களே, தலைவர்களே, 2026 பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் மிக கடுமையாக பணி செய்ய வேண்டும் என்பதை முழுவதும் உணர்ந்திருக்கக்கூடிய அன்பு சொந்தங்களே, மேடையின் மீது இருக்கக்கூடிய நம்முடைய மூத்த தலைவர்களே, மிக முக்கியமாக சென்னையில மெட்ராஸ் மக்களுக்கு நன்றி சொல்வதற்காக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த கூட்டத்திற்கு கடுமையாக உழைத்திருக்கக்கூடிய நம்முடைய அன்பார்ந்த மாவட்ட தலைவர்களே, இதையெல்லாம் ஒருங்கிணைத்து காவல்துறை மாநில அரசோடு சண்டையிட்டு இந்த நிகழ்ச்சி YMCA மைதானத்தில் நடைபெறுவதற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய அருமை அண்ணன் மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் கரு நாகராஜன் அவர்களே, முன்னாள் தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி மாநிலத்தினுடைய ஆளுநராக இருந்து அரசியல் பணி அவரை தொடர்ந்து 5 வருட காலம் ஆளுநராக இருந்த பொழுதும் கூட மக்கள் பக்கம் நிற்க வேண்டும், ஒரு ஆடம்பர மாளிகையில இருக்கக்கூடாது, அவருடைய கால் சாதாரண வீதிகளிலே வர வேண்டும், மக்களுக்கான பணிகளை செய்ய வேண்டும், பெரும் மாமனிதர்களோடு அந்த சபையிலே நடக்கக்கூடாது என்பதை ஒரு கங்கணமாக எடுத்துக்கொண்டு 2024 பாராளுமன்ற தேர்தலில் தென் சென்னையிலே களம் கண்டு பாரதிய ஜனதா கட்சி 2026 நிச்சயமாக ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக முழுவதுமாக தன்னை அர்ப்பணித்து உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய மூத்த தலைவர், முன்னாள் மாநில தலைவர், வழிகாட்டி அக்கா டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே, அருமை சகோதர சகோதரிகளே, எனக்கு முன்பு நம்முடைய தலைவர்கள் பேசியிருக்கின்றார்கள். குறிப்பாக அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பேசியிருக்கின்றார்.
நடைமுறை அரசியல் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, எதற்காக வருகின்ற காலம் நம்முடைய காலம், பாரதிய ஜனதா கட்சி எதற்காக ஆட்சிக்கு வர வேண்டும் என்கின்ற ஒரு பாதையை நமக்கு காண்பித்துக் கொடுத்திருக்கின்றார். இன்னைக்கு நம்ம எல்லோருமே மேடையில பேசுறோம். பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே ஆட்சியை பிடிக்க வேண்டும், நியாயமான ஒரு கருத்து. நம்ம எல்லோரும் அதற்காகத்தான் எல்லா வேலையும் விட்டுவிட்டு அரசியலை முழு நேர வேலையாக இங்கு செய்து கொண்டிருக்கின்றோம். மண்டல் தலைவர்கள் ஆரம்பித்து, தொண்டர்கள் ஆரம்பித்து, மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள். ஆனால் அது கடினமான ஒரு பாதை. அந்த பாதை ஒரு முள் பாதை. அதில் எளிதாக நடந்துவிட முடியாது. அரசியலை அரியணையை பிடிக்க வேண்டும், பாரதிய ஜனதா கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சி தமிழ் மக்கள் முன்னால் சொந்த பலத்தில் நிற்கும். இதுதான் அந்த இடத்திற்கு வருவதற்கான முதல் தகுதி. சொந்த பலத்தில் இந்த கட்சி நின்று காலோண்டு நிற்க வேண்டும், முதல் தகுதி. இரண்டாவது தகுதி, நமக்கு இருவரும் எதிரிகள் தான், அதில் எந்த சமரசமும் கிடையாது. என்னை பொறுத்தவரை மாநில தலைவராக இந்த கட்சியினுடைய தொண்டராக இருவரும் ஒரே மாதிரி தான் எதிர்ப்பு. திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு தீய சக்தி. அது 50 ஆண்டு காலமாக தமிழக மக்கள் நன்றாக உணர்ந்திருக்கக்கூடிய ஒரு தீய சக்தி. இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக தன்னுடைய தன்மையெல்லாம் இழந்து, இதற்கு முன்பு புரட்சி தலைவர் எப்படியெல்லாம் இருந்தார்களோ அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு பிட்டிங் ஏஜென்ட் பார்ட்டியாக மாறி இருக்கிறது. டெண்டர்ல போடுவாங்க, ஹையஸ்ட் டெண்டர், லோவஸ்ட் டெண்டர்னு போடுவாங்க. அதுபோல ஹையஸ்ட் டெண்டர் கட்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். இந்த கருத்தை பேச வேண்டாம் நினைச்சேன். காலையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னை பற்றி சில கருத்துக்களை சொல்லியிருந்தார்கள், கட்சியை பற்றி சில கருத்துக்கள் சொல்லியிருந்தார். யாரையோ பிடித்து பதவிக்கு வந்த அண்ணாமலைக்கு என்ன தெரியும், உழைக்காமலே பதவிக்கு வந்த அண்ணாமலைக்கு என்ன தெரியும், அண்ணாமலைக்கு இருப்பது வாயும் வாக்கும் தான், அவர் மைக்க பார்த்தாவே பொய் பேசுவாரு அப்படின்னு எடப்பாடி அவர்கள் சொல்லி இருக்கிறார். அதற்கு நான் கருத்து சொல்லவில்லை என்றால் தவறாக போய்விடும். காரணம், நாளைக்கு நான் ஒரு 3 மாத காலம் வெளியே படிக்க செல்கின்ற காரணத்தினால இதே கருத்து தமிழகத்தில் 10 முறை சொன்னீங்கன்னா அது உண்மையாயிருக்கும். அதனால இந்த கருத்துக்கு பதிலடி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கேன். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள, உங்க ஊர் சிலுவம்பாளையத்தில் ஒரு மர்டர் நடந்தது. பங்காளிகளுக்குள்ள சண்டையில ஒருவர் கொலை செய்யப்பட்டார். கொலை செய்யப்பட்ட பிறகு அதே சிலுவம்பாளையத்தில் ஒருத்தர் கைது செய்யப்பட்டார். அதன் பிறகு சிறைக்கு போனார். அதன் பிறகு கைது செய்யப்படாத ஒருத்தர் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒளிந்திருந்தார். இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர், அன்னைக்கு அதிமுக அமைச்சர், அவர் கையை காலை பிடித்து அந்த வழக்கை முடித்துவிட்டு வெளியே வந்து சிலுவம்பாளையம் பஞ்சாயத்து தேர்தலில் நின்று தோர்த்த மனிதர் நீங்கள். ஆனால் தயவு செய்து எனக்கு நேர்மையை பற்றி, நாணயத்தை பற்றி எனக்கு நீங்கள் பாடம் எடுக்க வேண்டாம். அதே கொங்கு பகுதியில் அதே பக்கத்து மாவட்டத்தில் வந்து அருமை பெருமை எல்லாம் எனக்கு தெரியும். கூவத்தூர்ல நடந்தது கட்சியினுடைய பொதுச் செயலரை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிகழ்வா, கூவத்தூர் நடந்தது அலங்கோலம். ஒரு புரட்சி தலைவி நடத்திய ஒரு கட்சி, தமிழகத்தில் திமுகவுக்கு மாற்றாக இருக்க வேண்டும் என்று தமிழக மக்கள் நினைத்த ஒரு கட்சி, கூவத்தூர் நீங்க என்ன அநியாயம் பண்ணீங்க? இஎம்ஐ டெண்டர் சிஸ்டத்தில் கட்சியினுடைய முதலமைச்சரை தேர்ந்தெடுத்தேன். ஹையஸ்ட் பிட்டராக எடப்பாடி பழனிசாமி, மீடியம் பிட்டராக கொங்கு பகுதியில் இன்னொரு அமைச்சர், லோவஸ்ட் பிட்டராக தென் தமிழகத்தில் ஒரு அமைச்சர். என்ன பிட்டிங்? எந்த எம்எல்ஏவுக்கு மாசம் என்ன பணம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் கூவத்தூர்ல இந்த பிட்டிங் முறை. அதன் பிறகு தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்த எடப்பாடி பழனிசாமி தன்மானமிக்க ஒரு விவசாயியுடைய மகனை பச்சையின்களே 10 ஆண்டு காலம் கையெழுத்து போட்டு ஒரு பைசா வாங்காத அண்ணாமலை பற்றி சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கிற தற்கொலைக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது. இது அகந்தை. 2026 புரட்சி தலைவர் நடத்திய இந்த கட்சி இது போன்ற கிழக்கு தலைவர்கள் என்று வழிநடத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். தூக்கி எறியப்படுவீர்கள். 4வது இடம் கூட கிடையாது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 4வது இடம் கூட கிடையாது. இன்னைக்கு ஒரு உண்மையை சொல்றேன். எதற்காக எனக்கும் அதிமுகவுடைய தலைவர்களுக்கும் சண்டை? இதெல்லாம் தனிப்பட்ட வாக்கியால் பிரச்சனை. மேடையில் நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க, அதிமுகவோடு கூட்டணி வேண்டும் என்று சொல்லக்கூடிய தலைவர்கள். எனக்கும் அதிமுகவுக்கும் வாக்கியால் பிரச்சனையா? நம்முடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தொலைபேசி மூலமா கூப்பிடுறாங்க. 2019 வாரணாசியில மோடி அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய போறாங்க. எல்லா முதலமைச்சர்களும், கூட்டணி கட்சியினுடைய முதலமைச்சர்களும் அங்க போறாங்க. நீங்களும் வாங்க, நான் போலாம். அதற்கு எடப்பாடி பழனிசாமி சொன்ன பதில் என்னன்னா, தோற்க போகிற மோடிக்காக நான் எதற்கு வாரணாசிக்கு வர வேண்டும் என்று சொன்ன பதில். இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லட்டும். என்னுடைய தலைவனை பற்றி எப்படி எடப்பாடி பழனிசாமி என்று பேசினாரோ
மானமுள்ள அண்ணாமலை அன்றிலிருந்து கூட்டணி கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி எப்பொழுதும் நான் ஏற்றுக்கொண்டது கிடையாது, எப்பொழுதும் ஏற்றுக்கொண்டது கிடையாது. தவழ்வதை பற்றி, ஒருத்தருடைய கால பிடிச்சு கட்சி ஆட்சிக்கு வர்றதை பற்றி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாம மாசம் மாசம் எம்எல்ஏக்கு பணம் கொடுத்து முதல்வர் நாட்காலில் அமர்ந்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, தயவு செஞ்சு இந்த விவசாயியுடைய மகன் அண்ணாமலைக்கு நீங்கள் பாடம் எடுக்க வேண்டாம். எப்படி வர வேண்டும், எப்படி அரசியல் எடுக்க வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்கிற பாடம் எடுக்க. நான் உண்மைதான் பாரதிய ஜனதா கட்சியின் கிளை தலைவராக நான் சேரவில்லை, உண்மைதான் நான் ஒன்றிய தலைவராக நான் பணியாற்றவில்லை, உண்மைதான் நான் மாவட்ட தலைவராக பணியாற்றவில்லை. நான் இந்த கட்சியிலே உங்களை போல தொண்டராக சேர்ந்தது முதல் 2 திராவிட கட்சிகளையும் அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக, இரண்டாவது மோடியினுடைய ஆட்சியை தமிழகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக. 2 தான். ஒருவருக்கு பாரதிய ஜனதா கட்சியில ஒரு ஈர்ப்பு இருக்கு. அத்வானி ஐயா, வாஜ்பேயி ஐயா, ஷாம் பிரசாத் முகர்ஜி ஐயா, எல்லோருக்கும் ஒரு ஈர்ப்பு இருக்கு. தேசியம், ஆன்மீகம், தெய்வீகம், வலிமையான ஒரு கட்சி, இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய கட்சி, நான் கரப்ட் பார்ட்டி, பெண்களுக்கு முதல் மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி, சாதாரண மனிதனை தலைவராகக்கூடிய கட்சி, எல்லோருக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் மீது ஒரு பார்வை இருக்கு. எனக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மீது இருந்த பார்வை, தமிழகத்தில் 2 திராவிட கட்சிகளையும் தூக்கி எறிய வேண்டும் என்றால் அதற்கு பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் முடியும். இந்த கட்சியிலே தொண்டனாக சேர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கட்சியில் நான் தொண்டனாக சேர. எடப்பாடி பழனிசாமி அவர்களே உங்கள்கிட்ட 2 மணி இருக்காங்களே, தங்கமணி வேலுமணி, போன் பண்ணி டெல்லியில கேட்க சொன்னாங்க. கட்சியில் சேர்ந்த பொழுது நிபந்தனை இல்லாமல் இந்த கட்சியில சேர்ந்த தொண்டனாக எந்த ஒரு பொறுப்பு வேண்டும் கேட்கவில்லை, பதவி வேண்டும் கேட்கவில்லை, ஒன்றை விட்டு விட்டு வந்திருக்கின்றேன் என்று சொல்லி காட்ட வேண்டும். 2 திராவிட கட்சிகளையும் தூக்கி எறிய வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சியில தொண்டராக இருக்க வேண்டும் என்று. இந்த கட்சி எப்படி எல்லா தொண்டர்களுக்கும் ஒரு பொறுப்பு கொடுக்குதோ அதுபோல்தான் எனக்கும் ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கு. இது பெரிய பொறுப்பு, சின்ன பொறுப்பு கிடையாது. உங்க கட்சியில வேணா மேடையின் மீது அமர்ந்திருக்கிறதுனால நீ பொதுச் செயலராக இருக்கலாம். ஆனா என் கட்சியில மேடையின் மீது நான் அமர்ந்திருப்பனால் இவர்களுக்கு நான் சேவகம் செய்யக்கூடிய சேவகன். அதான் எங்கள் கட்சிக்கும் அடிப்படையில் உங்கள் கட்சிக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசம். தற்கொலை எடப்பாடி பழனிசாமிகளுக்கு இதெல்லாம் தெரியாது. அதனால அன்பு சகோதர சகோதரிகளே, ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் தெளிவாக இருக்க வேண்டும். 2 திராவிட கட்சிகளையும் ஒழித்து கட்ட வேண்டும். தெளிவாக இருக்கணும். நம்ம சிந்தனையில எந்த விதமான தேக்கம் இருக்கக்கூடாது. தெளிவாக இருக்க வேண்டும். தெளிவாக இருக்கும். 2 பேரையும் ஒழிச்சுக்கணும். 2 பேரும் நமக்கு பரம் எதிரி. என்ன, திமுக கொள்ளையடிச்சு அவனுடைய கட்சிக்காக சொந்தக்காரங்கிட்ட ஆடிட்டர் வச்சு சேர்த்து வைப்பான். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய சம்பந்தி மூலமாக கொள்ளையடிச்சு அவர் ஒரிசால, பீகார்ல, ஜார்க்கண்ட்ல மைன்ஸ்ல சேர்த்து வச்சுக்குவார். 2 பேருக்கும் அடிப்படை வித்தியாசம் வரும். மற்றபடி இந்த கட்சிக்கு பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை. அதனால அன்பு சொந்தங்களை உங்களுடன் மறுபடியும் வைக்கக்கூடிய வேண்டும். நாம் எல்லோரும் துடித்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் 2026 தவிர வேறு ஒரு வாய்ப்பு இல்லை என்பது நம் எல்லோருடைய கருத்து. காலம் கணிந்திருக்க ஒரு அரசியல் இயக்கத்திற்கும் ஒரு அரசியல் கட்சிக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை தன்மை என்னன்னா, நம்முடைய அரசியல் என்பது மெச்சூர்டாக இருக்கும். எதை எப்பொழுது செய்ய வேண்டுமோ செய்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். அதைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். தமிழகத்தில் திமுகவினுடைய கூட்டணியும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி வரும். இன்னைக்கு டிவியை போட்டீங்கன்னா இதான் பேசுவாங்க. எல்லாம் ஏசி ரூம் உட்கார்ந்து விமர்சகர், வலதுசாரி, இடதுசாரி, எத்தனை சாரி இருக்குன்னு தமிழ்நாட்டினுடைய மீடியாவை பார்த்தா தான் நமக்கே தெரியும். எல்லாரும் பேசுவாங்க. இல்ல மாநில தலைவராக இருந்த கட்சியில் அண்ணாமலையும் ஒரு தொண்டன் தான். எப்பொழுதும் கூட்டணியா வராது நீங்க சொல்லுங்க பார்க்கணும். இந்த மீடியா நண்பர்கள் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, நம்மளை அப்படி பிரஷர்ல போகணும் அப்படின்னா தமிழிசை அக்கா யாராச்சும் இருக்கிறா மைக்க நீட்டி உங்களுக்கும் திமுகவுக்கும் எப்பவுமே கூட்டணி வராது நீங்க சொல்லுங்க பார்க்கணும். நான் சொல்றேன். இது பாரதிய ஜனதா கட்சியில் ரத்தமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் எல்லோரும் இங்க இருக்கக்கூடிய தொண்டர்களை கேட்டுத்தான் முடிவெடுக்கின்றார்கள். காங்கிரஸ் கட்சியில் இல்லாமல் இருக்கலாம், அது பாரதிய ஜனதா கட்சியில் எப்பவுமே இருக்கு. அதற்கு அச்சாரமாக 2024 பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி தன்னுடைய பலத்தை காட்டியிருக்கிறது. மக்கள் முன்னால் ஒரு மாற்று சக்தியாக நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். தொண்டர்களே, நான் சொன்னா அது பெரிய செய்தியாக எனக்கு தெரியும். இதை நான் யோசித்து, ஆழமாக யோசித்து, நிதானித்து, நன்றாக சிந்தனை செய்து, பாரதிய ஜனதா கட்சியினுடைய எந்த ஒரு தொண்டனுக்கும் மனம் புண்படக்கூடாது என்பதை நன்றாக உணர்ந்து இந்த வார்த்தையை நான் பதிவு செய்கின்றேன். எப்பொழுதும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவுக்கும் தமிழகத்தில் உறவு இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள்.
தேசிய கட்சி எப்படி வேணாலும் முடிவெடுப்பாங்க. ஒரு தேசிய கட்சி எப்படி எல்லாம் முடிவெடுக்காது. ஒரு தேசிய கட்சி எப்பொழுதும் தொண்டனுடைய உணர்வுக்கு மதிப்பளித்தான் தேசிய கட்சி முடிவெடுக்கும். அதுதான் பாரதிய ஜனதா கட்சிக்கும் தேசிய கட்சி என்கின்ற பெயருக்கே ஒரு கெட்ட பெயரை வாங்கி கொடுத்திருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கும் வித்தியாசம். காங்கிரஸ் கட்சியிலே இங்க தலைவர்கள் கிடையாது, அடிமைகள் இருக்கின்றார்கள். அவரெல்லாம் அடிமைகள். இங்க தலைவர்கள் கிடையாது, அடிமைகள். 1971 இந்திரா காந்தி அவர்கள் கூட்டணியில் ஆரம்பித்து காங்கிரஸ் கட்சி என்கின்ற கட்சி தமிழகத்தில் காணாமல் போயிடுச்சு. அடிமைகளாக இருந்து கொண்டு அவர்கள் காங்கிரஸ் கட்சி நம்மை பார்த்து கேள்வி கொண்டிருக்கின்றார். ஆனால் நீங்கள் தைரியமாக களத்திலே உங்களுடைய அரசியலை நீங்கள் செய்ய வேண்டும். எந்த விதமான சமரசமும் நம்ம களத்தில் இருக்கக்கூடாது. காரணம், உயிரை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இல்ல இந்த தீய சக்தியை விட அந்த தீய சக்தி கொஞ்சம் தீய சக்தி, அந்த தீய சக்தியோட கூட்டணி வச்சு இந்த சியத்தை தள்ளி விட்டுட்டு அவங்கள கொண்டு வாங்க. பவருக்கு வந்தா இதைவிட பெரிய தீய சக்தியாக அந்த தீய சக்தி இருக்கும். அதை தொடர்ந்து தமிழகம் பார்த்து கொண்டிருக்கிறது. அருமை சொந்தங்களே, தொண்டர்களே, இங்க இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர்கள் எல்லோரும் உழைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுக்கும். மாவட்ட தலைவர் கபிலனை 2 நாளைக்கு முன்னாடி கைது பண்ணி 3 நாளுக்கு பிறகு நான் பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவுக்கும் வாழ்க்கையிலே ஒட்டுறவு இருக்காது என்று சொன்னால்தான் என்னுடைய சேருக்கும் எனக்கும் அது மரியாதை. இங்கே ஒரு தலைவனை இங்கே அமர வைத்துக் கொண்டு 5 நாட்கள் சிறையில் இருந்து வந்த தலைவனை வைத்துக் கொண்டு அரசியல் மாறும், காலல் மாறும், சூழல் மாறும், என்னவெல்லாம் நடக்கலாம் சொல்வதற்கு நான் இங்கே தலைவராக இல்லை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டராக நான் இல்லை என்று சொல்கிறேன். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் நீங்கள் தைரியமாக களத்தில் இருக்க வேண்டும். எந்த விதமான சுணக்கத்தையும் எங்கேயும் காட்டாது. நாம் இருவரையும் எதிர்க்க வேண்டும். அடியோடு திராவிட அரசியலை ஒழிக்க வேண்டும். அதற்கான நேரம், அதற்கான காலம். இதை விட்டுட்டோம் அப்படின்னா திரும்ப நமக்கு கிடைக்காதுங்க. எப்போ வரும்? 2026 ஒரு அரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பை விட்டுவிட்டால் திரும்ப இது போல ஒரு வாய்ப்பு எப்பொழுது வரும் என்பது நமக்கு தெரியாது என்று சொந்தங்கள். இதை மாநில தலைவராக உங்களிடம் சொல்வது என்னுடைய கடமையாக நான் கருதுகின்றேன். பொறுப்பை உணர்ந்து பேசுகின்றேன். தொண்டன் என்கிற நிலையிலிருந்து பேசுகின்றேன். இருந்தாலும் என்னுடைய தொண்டனுக்காக பேசுகின்றேன். இங்கே அடுத்த 500 நாட்கள் கடுமையாக களத்திலே வேலை பார்த்தால் மட்டும்தான் 70% வாக்குகள் இன்னைக்கு வெளியிருக்குதுங்க ஐயா. வெளியிருக்கு. திமுக கையில், அதிமுக கையில் இல்லைங்க ஐயா. 70% மக்கள் தான் ஓட்டு போடுறாங்க. 30% ஓட்டு போடல. ஓட்டு போடாத 30% வைங்க. 70% இவர்களுக்கு கிடைப்பது எவ்வளவுன்னு பாருங்க. அதில் இவர்களுக்கு 60% கிடைக்குது, 40% கிடைக்கும். இன்னைக்கு இவ்வளவு மக்கள் வெளியே நின்று கொண்டிருக்கின்றார். 60லிருந்து 70% ஒரு தேர்தலிலும் ஒரு திராவிட கட்சிக்கு வாக்களிக்காம நின்று பார்த்துக் கொண்டிருக்கின்றார். வாக்களிக்க பிடிக்காதவர்கள் 30%. இன்னொரு கட்சி தோற்கும் என்று தெரிந்தும் திமுக அதிமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது என்று போடுவர்கள் எவ்வளவு பேர்? 60லிருந்து 70% ஓட்டு இன்னைக்கு சாயந்தரம் தமிழகத்தில் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு அது காத்திருக்கு. நாம் இன்று செய்ய வேண்டிய வேலை, அரசியல் கட்சியாக இருக்கின்றோம், ஆளத்தகுதியான கட்சி என்பதை நாம் நிரூபிக்க வேண்டும். இரண்டுக்கும் ஒரு வித்தியாசம். அரசியல் கட்சிக்கும் ஆளத்தகுதியான கட்சிக்கும் ஒரு சிறிய வித்தியாசம். அதை இன்று நம்முடைய தொண்டர்கள், தலைவர்கள் களத்திலே காட்ட வேண்டும் என்பது என் அன்பான வேண்டும். ஆளத்தகுதியான கட்சி என்ன? முதல் இலக்கணம். ஆளத்தகுதினா என்ன? எல்லோரையும் அளவரைத்து செல்லக்கூடிய பண்பு. ஒரு பேச்சை பேசும் பொழுது நாம் முதலமைச்சராக, நாம் அமைச்சராக, நாம் எம்எல்ஏவாக, நாம் எம்பியாக இருந்தால் எப்படி அதை கொண்டு வருவோமோ அந்த மெச்சூரிட்டி. 3வது, எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தெளிவான தீர்வு. 4வது, தமிழகத்தை முன்னிலைப்படுத்தி தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல். 5வது, தேசியம், ஆன்மீகம் எப்பொழுதும் நம்முடைய இரு கண்களாக தமிழகத்தை முதன்மைப்படுத்தும் பொழுது நம்முடைய அரசியல் 2 கண்களாக இருக்கிறது. இதை செய்யும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக, எனக்கு திமுகவையும் பிடிக்காது, அதிமுகவையும் பிடிக்காது, பாரதிய ஜனதா கட்சியை கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்று நினைப்பவர்கள் நம் பக்கம் வர ஆரம்பிப்பார். அதை நீங்கள் செய்ய வேண்டும். அதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு இந்த உள்ளாட்சி தேர்தல். அன்பு சொந்தங்களே, இந்த உள்ளாட்சி தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முடிவு எல்லா இடத்திலும் பாரதிய ஜனதா கட்சி நிற்கும். எல்லா இடத்திலும் நிற்கும். மாமன்றத்தில், பஞ்சாயத்துல, எல்லா இடத்திலும் பாரதிய ஜனதா கட்சி நிற்கும் என்பது நம்முடைய அமைப்பு பொதுச்செயலாளர் கேசவநாயன்ஜி அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவு. எல்லா இடத்திலும் நிற்கும். நிற்பதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் உள்ளாட்சி தேர்தலில் ஒரு தொண்டனும் தலைவனும் களம் இறங்க வேண்டும். மக்களுக்கு நாங்கள் சேவை செய்வோம் என்பதை நீங்கள் களத்திலே காட்ட வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி மாற்று சக்தி என்று சொன்னால் 1,12,000 இடத்துல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள், தொண்டர்கள் உள்ளாட்சி தேர்தலில் நிற்க வேண்டும். 1,12,000 இடத்துல
இதெல்லாம் நிற்கும் பொழுது நம்முடைய பலத்தை மக்களுக்கு காட்டுகின்றோம், நம்முடைய விஸ்தாரத்தை காட்டுகின்றோம். 1,12,000 இடத்துல பெரிய கட்சிகளை நிற்பதற்கு பயப்படுவார். நாம் நிற்கின்றோம். நீங்க ஒருக்கா நின்றுட்டீங்கன்னா அந்த ஏரியால நீங்க தான் தலைவர். பிரச்சனையா இருந்தாலும் உங்க வீட்டுல வந்து 6 மணிக்கு உங்க கதவை தான் மக்கள் தட்டுவார். அதையும் நீங்க பார்க்கணும். ஒரு முறை நின்று விட்டால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எங்களுடைய முதலமைச்சர் அந்த வார்டுக்கு நீங்க தான். எல்லா வார்டுகளுக்கும் சேர்த்து ஒரு முதலமைச்சர் இருக்கலாம், இத்தனை வார்டுகளுக்கு ஒரு எம்எல்ஏ இருக்கலாம். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை உள்ளாட்சி தேர்தலில் இந்த முறை நீங்கள் போட்டியிட்டு விட்டால் எங்களுடைய முதலமைச்சர் அந்த வார்டுக்கு நீங்க தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். 1,12,000 முதலமைச்சர்கள் ஒன்றாக சேரும் பொழுது 2026 தமிழகத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதலமைச்சர் கிடைப்பார் என்பதை நல்ல புரிந்து. அதற்கு 1,12,000 பேர் களத்தில் நிற்கிறோம். நம்முடைய முதல் சவால் உள்ளாட்சி தேர்தலுக்கு தயாராக களத்திலே நாம் நிற்க வேண்டும். இரண்டாவது சவால் 2 கட்சிகளுக்கும் மாற்று நாம் தான் என்பதை நாம் சொல்ல வேண்டும். 3 செயல்களை இருக்க வேண்டும். 4வது சவால் திமுகவுடைய எதிர்ப்பு, அதிமுகவுடைய எதிர்ப்பை சரியாக புரிந்து அந்த எதிர்ப்பை களத்திலே காட்ட வேண்டும். இதெல்லாம் 500 நாட்கள் தாங்க இருக்கு. 2026 இது வராது வந்திருக்கக்கூடிய ஒரு மாபம். இதை முழுமையாக இங்க இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்கள் நீங்கள் எல்லோரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு அக்கா தமிழிசை அக்கா சொன்னாங்க, நேற்று நடந்த ஒரு நிகழ்வுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பேசிய பேச்சு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பேசிய பேச்சு நான் எப்படி பார்க்கிறேன்னா, துரைமுருகன் போன்றவர்கள் மேடையில் இருக்கும் பொழுது, ஏவா வேலு போன்றவர்கள் மேடையில் இருக்கும் பொழுது, அரியணை உதயநிதி ஸ்டாலின் கைக்கு போகும்போது கலவரம் வெடிக்கும் என்பதை சுட்டி காட்டியிருக்கின்றார். அதுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய பாணியில அது அப்படியே நல்லா பூசி மெழுகி அது மேல சுகர் எல்லாம் போட்டு பண்ணி யாருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்பதற்காக அந்த பண்ணை வந்து முதலமைச்சருடைய வாயில திரித்து விட்டு போயிருக்கின்றார். அதான் ஒரு சூப்பர் ஸ்டார் ஸ்டாலின் சுத்தி சுத்தி ஸ்டாலினுக்கு சொல்லியிருக்கார். சூப்பர் ஸ்டார் இப்படி இருக்கு, பழைய மாணவன் புதிய மாணவன் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு தமிழகத்தினுடைய நிலை எப்பொழுது துணை முதலமைச்சராக உதயநிதி வருவார்கள் என்று அமைச்சர்கள் எல்லாம் காத்துக் கொண்டிருக்கின்றார். ஏன்னா வந்துட்டாங்கன்னா அவர்களுடைய குழந்தைகளை லைஃப் அவங்க சேஃப்டி பண்ணிருக்கு. இன்னைக்கு நான் வழக்கமான அரசியல் பேச்சு பேச போவது கிடையாது. காரணம், சில முக்கியமான விஷயங்களை உங்கள் முன்னால் பகிர வேண்டும் என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கின்றேன். காரணம், தமிழகத்தினுடைய தலைநகர சென்னையில் அதை சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. நானும் 3 ஆண்டு காலமாக இது போன்ற ஒரு சமயத்திற்காக காத்துக் கொண்டிருந்தேன். இன்னைக்கு இவர்கள் எல்லாரும் எதற்காக காத்திருக்கின்றார்கள்? முதலமைச்சருடைய கையில் இருந்து உதயநிதி ஸ்டாலின் கைக்கு அந்த பொறுப்பு போகும் பொழுது நமக்கு பின்பு நம்முடைய மகன் வந்து விடுவான், எந்த பிரச்சனை இருக்காது என்பதற்காகத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் ஜால்ரா கோஷ்டிகளாக சத்தம் போட்டுக் கொண்டிருக்கின்றார். எப்படி ஒரு கிணத்து தவளை கத்தும் பொழுது சுற்றி இருக்கக்கூடிய கிணத்து தவளைகள் கத்துமோ அதுபோல எல்லாரும் மாத்தி மாத்தி அவர்கள் எப்படி அரசியலுக்கு வந்தாங்க. தன்மான அரசியல் 1970 பேசின தலைவர்கள் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக வருவது தவறு கிடையாது என்று பேசிக் கொண்டிருக்கின்றார். இங்கேதான் தமிழ் சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது. எங்க போயிட்டு இருக்குன்னா இங்க போயிட்டு இருக்கு. ஒரு குடும்பத்தினுடைய கையை தாண்டி 3வது தலைமுறையாக ஒரு குடும்பத்தினுடைய கையிலே ஆட்சி அதிகாரம் இருக்க வேண்டும். அது உதயநிதி ஸ்டாலின் கையிலே இருக்க வேண்டும் என்ற ஒரு பக்கம். இதற்கு முன்பு தமிழகத்தில் ஒரு அரசியல் விமர்சகர் வாழ்ந்த ஒரு மாமனிதர் ஒரு வார்த்தையை சொன்னார். இந்துக்களுடைய எழுச்சி தமிழகத்தில் ஏற்படும் பொழுது திமுக பழனிக்கு பால் காவடி தூக்கும் என்று சொன்னார். இந்துக்களுடைய எழுச்சி தமிழகத்தில் ஏற்படும் பொழுது திமுக காரன் பழனிக்கு பால் காவடி தூக்குவார். இன்னைக்கு எல்லோரும் பழனியை நோக்கி சென்றிருக்கின்றார். பழனியில மாத்தி மாத்தி பேசுறார். நான் அந்த ஊரை சார்ந்தவன், எங்களுடைய விவசாயமாக நாங்கள் செய்தாலும் கூட எங்களுடைய முதல் அறுவடை பழனிக்கு போகும். தமிழகத்தினுடைய எல்லோருக்கும் முருகன் தமிழ் கடவுளாக நம்முடைய கடவுளாக இருந்தால் நான் சார்ந்திருக்கக்கூடிய பகுதிக்கு எங்களுடைய முதல் கடவுளாக முருகருமான் இத்தனை காலமா இருக்கு. எங்களுடைய முதல் முட்டை பழனியில் இருக்கும், பெயர் வைப்பது பழனியாக இருக்கும். முருகனை நன்றாக தெரிந்தவன் நான். என்னுடைய பெயரும் கூட முதல்ல சிவசெந்தில் குமார் என்றுதான் இருக்கும். 10வதுல தான் அது அண்ணாமலையாக அந்த பெயர் மாற்றம் செய்தார். முருகனாக இருந்து சிவனாக என்னுடைய பெயரை மாற்றம் செய்தார். நான் முருகபெருமானை நன்றாக உணர்ந்தவன் நான். ஆண்டி கோலத்தில் இருக்கக்கூடிய முருகன் அது அசாதாரணமான ஒரு கடவுள், சாதாரணமான ஒரு கடவுள் கிடையாது. ஆண்டி கோலத்தில் இருக்கக்கூடிய முருகன் ஞானத்தினுடைய உச்சத்தினுடைய ஒரு தன்மை. அது பழனி கோவிலை பத்தி உங்களுக்கு என்ன தெரியுது? பழனி கோவிலை பற்றி புரியாதவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பழனி கோவிலின் மீது அரசியலுக்காக கை வைப்பார். யாரெல்லாம் பழனி கோவில்ல அரசியலுக்காக கை வைத்தார்களோ அவர்கள் மண்ணோடு மண்ணாக சாய்ந்திருப்பதுதான் தமிழக மன்னனுடைய சரித்திரம். ஆண்டி கோலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு விழா விடுத்து முருகபெருமானுடைய சிலையை வைத்து கல்லூரி மாணவர்களை கொண்டு வந்து செல்ஃபி எடு அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இன்னைக்கு திமுக காரனுடைய சனாதன தர்மம் இருக்கு. போன செப்டம்பர்ல
2023 சனாதன தர்மத்தை வேறறுப்போம் என்று அதே மேடையில உதயநிதி ஸ்டாலின், அதே மேடையில சேகர் பாபு சனாதன தர்மத்தை வெட்டி எறிய வேண்டும் என்று பேசினார். இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்திலே உதயநிதி ஸ்டாலின் மீது வழக்கு இருக்கு. அதுக்காக நோட்டீஸ் கொடுத்திருக்கிறார். உதயநிதி ஸ்டாலின் அவரும் தன்னுடைய தரப்புக்கான பதிலை கொடுத்திருக்கிறார். அது நடந்து கொண்டிருக்கிறது. சரியாக ஒரு ஆண்டு கழித்து இன்னைக்கு அதே சனாதன தர்மம் வேண்டாம், அதை வெட்டி வீழ்த்த வேண்டும் என்று சொன்னவர்கள் முருகனுடைய பெயரை வைத்து பழனியில பால்காவடி தூக்குவதற்கு பதிலாக இது போன்ற ஒரு அரசியல் காமெடியை செய்து கொண்டிருக்கின்றார். அதையெல்லாம் தாண்டி ஆச்சரியம் என்னன்னாங்க, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுறார். இது வெறும் முருகன் மாநாடு மட்டுமல்ல, தமிழ் பண்பாடும் கலந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விழா. இன்னைக்கு மூச்சுக்கு 300 தடவை இவங்க எல்லாம் வந்து பெரியார் 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 சொல்றாங்க. மூச்சுக்கு 300 தடவை திராவிட மாடல் என்றால் பெரியார் மாடல் அப்படிங்கிறார். நடந்து கொண்டிருப்பது பெரியாருடைய ஆட்சி. இதே பெரியார் அவர்கள் தமிழ் பண்பாட்டை பத்தி என்ன சொன்னார் உங்க எல்லோருக்குமே தெரியும். தமிழ் பண்பாடு என்றால் நம்முடைய தாய்மொழியினுடைய 3 புலவர், ஐயன் திருவள்ளுவர் அவர்கள், தொல்காப்பியர் அவர்கள், கம்பன் அவர்கள். இந்த 3 பேர்த்த பத்தி பெரியார் என்ன சொன்னார் நான் படிக்கிறேங்க, நீங்க கேளு. திருவள்ளுவர் பத்தி சொல்றார். திருவள்ளுவன் காலத்திற்கு ஏற்ற வகையில் ஆரிய கருத்திற்கு ஆதரவு கொடுக்கும் அளவில் பகுத்தறிவை பற்றி கவலைப்படாமல் நீதி கூறும் முறையில் தனது மத உணர்ச்சியோடு ஏதோ கூறி சென்றான். இது பெரியார் அவர்கள் ஐயன் திருவள்ளுவரை பற்றி பேசுவார். பெரியார் அவர்கள் தொல்காப்பியனை பற்றி என்ன சொல்றாங்க பாருங்க. தொல்காப்பியன் ஆரிய கூலி, ஆரிய தர்மத்தை தமிழ் இலக்கணமாக செய்துவிட்ட மாபெரும் துரோகி. பெரியார் அவர்கள் கம்பனை பற்றி என்ன பேசுறாங்க பாருங்க. கம்பன் இன்றைய அரசியல்வாதியை போன்றவன். அது ஒண்ணுதான் கரெக்டா சொல்லியிருக்காரு. கம்பன் இன்றைய அரசியல்வாதியை போன்றவன். அரசியல்வாதியை தப்பா பெரியார் சொல்லியிருக்காரு, கம்பனை பற்றி தவறா சொல்லியிருக்காரு. முழு பொய்யன், முழு பித்தலாட்டக்காரன். இது பெரியார் அவர்கள் தமிழ் மொழியினுடைய தமிழ் பண்பாட்டினுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய 3 புலவர்களை பற்றி சொன்ன கருத்து. ஆனா இன்னைக்கு அதே திராவிட முன்னேற்ற கழகம், அந்த சித்தாந்தத்திலிருந்து நாங்கள் வந்திருக்கின்றோம் என்று சொல்லியிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், தந்தை பெரியாருடைய மாடல் தான் திராவிட மாடல் என்று சொல்லக்கூடிய திமுக இன்னைக்கு தமிழ் பண்பாடு என்கின்ற வார்த்தையை உச்சரிக்கிறார். அந்த கேவலமான ஒரு நாடகத்தை பழனி மண்ணில் அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக ஆண்டி கோலத்தில் இருக்கக்கூடிய முருகருமானதை பார்த்துக் கொண்டிருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், எப்பொழுதுமே முருகனுடைய தண்டனை வந்து கொண்டே இருக்கிறது. அது வரும், ஆனால் வரும் பொழுது பயங்கரமாக வரும், அது சாதாரணமாக வராது. கலாச்சாரத்தை 70 ஆண்டு காலமாக சீரழித்தவர்களை முழுமையாக மண்ணோடும் வேரோடும் வீழ்த்தக்கூடிய ஒரு தண்டனை தமிழ் கடவுள் முருகபெருமான் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை கொடுக்கத்தான் போறாங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அருமை சொந்தங்களே, சகோதர சகோதரி.